ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد بلا بدر والدواعينا وعافيه وبلاء وشفائنا وعلى صالح ضيائنا وعلى اله واصحابه اجمعين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي اموالهم حق للسائل والمحروم وقال الله تعالى ايضا في الايه الاخرى وأقيموا الصلاة وآتوا الزكاة إلى آخره صلى الله عليه وسلم அளவில்லா ஆளும் நிகழ்காலம் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரமாட்டு தடப்பாட்டு தக்கசமயங்கள் தரோடு உடம்பத்து நம்மே இருக்கக்கூடிய தயார் தன்மையில் தர்ம பிரபாய வல்லம் அல்லாஹ்வின் எல்லா புகழும் நின்றதே இன்னும் அவனுக்குதான் सरदार आलम रसूल करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम அன்னாருக்கு அளவில்லா குடும்பத்தார்களே அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சாபா பெருமக்கள் தாழ்வுகள் காரணத்தார்கள் அவுலியாக்கள் நபியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் முத்ததீனங்கள் நல்லடியார்களே உங்களுக்கு என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானங்களை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமணானுடைய முதல் பத்தாயிரம் ரமணனுடைய பத்தை நிறைவு செய்யக்கூடிய பகுதியில் நாம் இருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய மதத்திற்குரிய பத்து விடை குறித்து தரக்கூடியது, பாவத்திற்குரிய பத்து வல்லவல்லாஹ் அந்த பத்திலையும் நம்முடைய எல்லாருக்குமான சிறுவர் குற்றங்களை அனைத்தையும் மன்னித்து அதற்கு பகரமாக நன்மையாக மாற்றிக்கொண்டாக எந்திய பண்புகளை எல்லாம் பரிபூர்ணமாக வைக்கக்கூடிய வாய்ப்பை வந்தவர்களாக மாற்றிக்கொண்டாக அல்லாஹ் தாயானா இந்த சன்னாதி இஸ்லாமிற்கு நான்காவது கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அல்லாஹ் இந்த ஜகாத்தை கடமையாக்கினார்? வரிதம் போடுறாங்க, எல்லாம் நாட்டில் வழிபடுகிறாங்க, உள்ளூரில் தயாரிப்பாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டிற்கு அனுப்பக்கூடியதாக இருந்தாலும் சரி நிறைய வாங்கிக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்க ஏன் இது ஒரு கடமையாக ஆக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. என்ன காரணம் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் இஸ்லாம் ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் மத்தியில் ஒரு பாலத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த சக்காத் என்று சொல்லக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள், அதாவது வளர்ந்த வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடிய தன்னை பிரகடனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அதை தாங்கள் பணக்காரர்கள் எங்களிடத்தில் ஏழ்மை என்பதே இல்லை, ஏழ்மையை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளோம் என்பதாக எண்ணிக்கொண்டு இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாம் பணக்காரர்கள் பக்கமே செல்வத்தை செல்வத்தின் பக்கமே கொண்டு சேர்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இருந்து கொண்டு ஏழைகளை முற்றிலுமாக
அதே சமயத்தில் ஏழைகளுக்கு முக்கியத்துவம் என்பதாக இந்த கண்ணோசம் என்று சொல்லக்கூடிய கொள்கை இருக்கிறது. ஏழை பணக்காரன் என்பதில்லை, எல்லோரும் ஒரே சமம். ஏழையும் ஒன்றுதான், பணக்காரன் ஒன்றுதான். இவன் உழைக்க வேண்டும், அவன் உழைக்க வேண்டும். எல்லாம் பொருளாதாரம் வண்ணமாக்க முறைகளை கொண்டுதான் இருக்க வேண்டும். பணங்கள் ரூபாய்களை மதிப்புமிக்க ரூபாயாகவோ டாலராகவோ எந்தவொரு இருக்கக்கூடாது. எல்லாம் பண்டம் மாற்று முறைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லோருக்கும் சொந்தம், எல்லோருக்கும் கொண்டு வந்தால் இது ஏற்றுத்தான் என்பது இல்லை என்பதாக அவரை சொல்லி ஏழைகளை உயர்த்துகின்றோம் என்பதாக எண்ணுகின்றார்கள். ஆனால் எல்லாம் மேற்கத்திற்கு இடத்தில் என்பதில்லை, எல்லாம் ஒரே சமம்தான் என்பதாக சிந்திக்கும் இந்த சூழ்நிலையில் அதுவும் செய்தியை மாறுகிறார். அதே செய்தியில இஸ்லாம் சொல்லக்கூடியது ஏழைகள் இல்லாத முழுமையாக ஏழை ஒழிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறார் என்றால் இந்த சகாத்துடைய பணத்தை ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். ஒன்று சேர்த்து உடனடியாக அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய பொருளாதாரம் அனைத்து உயர்வதற்குரிய அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்குரிய அவர்களுக்கு அழகிய கடனாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடனாக நீங்கள் கொடுக்கக்கூடிய சகாத்து இந்த விஷயத்தில் இருக்கிறது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடன் அது எப்படி பிச்சு பிச்சு இன்னைக்கு சொன்னாங்க. இங்கு தரமான சகாத்து சேலைகளை வேலை சேலைக்கு உண்டு குறைவாக தரமான ஜக்காத் வேண்டிய சேலைகள் இருக்குது. இது ஒரு நாடு சொல்லுவோம். என்ன நம்முடைய மக்கள் என்ன சக்காத்து என்பது ஏதோ ஒரு சேலை வாங்கி வச்சிருக்கிறது, ஒரு வேஷ்டி வாங்கி வச்சிருக்கிறது, அது அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது சாதனை என்னுடைய சக்காத்து முடிச்சு நான் கொண்டு வேண்டிய சக்காத்து கடமை முடிச்சு இந்த மாதிரி அப்படி நீக்கிறாங்க. அதுக்கு சொல்வதற்கு அதுவல்ல, அது நீங்கள் முடிக்கக்கூடிய சதக்காக்கள் சக்காத் என்று சொல்லக்கூடியது சரியான முறைகளில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் சரிவர அடக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு ஓர் ஆண்டுகள் கழிந்தவுடைய அதனுடைய சலுகையாக இருக்கும் சதமான எழுத்ததை சரியாக கொடுக்க வேண்டும். அது எப்படி பார்த்து கொடுக்க வேண்டும்? உங்களுடைய உங்கள் கஷ்டங்கள் சொல்லக்கூடியது யாராலும் கொடுக்கிறது என்பது எல்லாம் பண்ணுவது இல்லை. ஏழு நபர்கள் எல்லாம் பண்ணுவது சொன்னார். முதல்ல அகதி உங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள், உங்களுடைய ரத்த சொந்தங்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் யார் ஏழையில் இருக்கின்றார்கள், கஷ்டத்தில் இருக்கின்றார்கள், சிரமத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் செய்வதற்காக கொடுக்க வேண்டும். எப்படி அவங்க என்ன தொழில் தெரியும், என்ன விதமான வருமானத்திற்குரிய பணிகள் என்ன, அதற்குரிய தொழில்துறைகள் என்ன, சிறப்பு ஆண்டுகளுக்கு போனாங்க ஏதோ ஒரு காரணமாக அவர்கள் பெண்கள் வந்தாங்க. இப்ப வீட்டிலிருந்து செய்யக்கூடிய அதற்காக இது வீட்டிலிருந்து செய்யக்கூடிய இது இதை மாற்றும். இதற்கு என்ன காரியம் சொல்லவில்லை. வீட்டில் இருந்து பெண்கள் தன்னுடைய கைத்தொழில்களை செய்து கொடுத்து அதிலிருந்து வருமானம் பெறுவது இருக்கிறது. இதற்கு ஏன்னா
இப்படி 3 நாட்கள் 3 நபர்கள் வெளியிட்டார்கள். அந்த 3 நபர்கள் கொடுத்துவிட்டார்கள். இப்ப 3 நாட்களுக்கு பட்டியலா இருக்காங்க, நோக்கு வச்சுக்கிட்டு. இப்ப இது அல்லாஹ் வந்து இதை சொல்லாங்க. எப்படிங்க கொஞ்சம் இந்த உடனடியாக நம்முடைய ரத்த சொந்தங்கள் தெரிந்த சொந்தங்கள் யார் வேலைகள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ஊர்வாசிகள், உங்களுடைய ஊர்வாசிகள், உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடியவர்களையா ஏழைகளாக இருக்கிறார்கள். முதல்ல அந்த ஊரில் கூட எதிர்பார்க்கிறோம். கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நான் செல்வாக்காக இருக்கிறேன், வீடை கட்டிக்கிறாரே, இவர் கோழி கிடக்கிற வீடை கட்டி அங்க அது எல்லா ஆச்சாரங்களையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு என்ன பார்த்து கொண்டே இருக்கிறோம் நினைச்ச பாருங்க. இதனால்தான் இது என்ன தெரியுமா? ஜகாத்துடைய பணத்தை வைத்திருக்கக்கூடியது அல்லாஹ் சொல்வது நாள் என்பதாக சொல்கிறார். நெருப்பு அதை ஏழைகளுக்கு கொடுக்காம நீங்கள் வைத்திருக்கக்கூடியது இன்னும் ஒரு வழி மேல அல்லாஹ் கடுமையாக சொன்னார். இவர்கள் முனாஃபிகீன்கள் என்று ஒவ்வொருவராக சித்தரித்து சொல்லுகிறார். இந்த நம்முடைய அன்னை வீட்டாருடைய தேவைகளை, அவருடைய கஷ்டங்களை, அவருடைய சிரமங்களை நாம் போக்க வேண்டும். அதுக்குதான் சர்க்கார் எப்போது எங்க வந்த அந்த நடைமுறை சாத்தியங்கள் ஏற்பட்டது என்பதை அப்ப இந்த அன்னை வீட்டார்கள், நம்முடைய தெருவாசிகள், நம்முடைய ஊர்வாசிகள் எல்லோரும் சக்காத் கொடுக்கக்கூடிய கடமை வந்ததற்கு முன்னால் நம்முடைய அண்டை ஊர்கள், நம்முடைய பக்கத்து ஊரில், அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய தாலுகா, அண்டை தாலுகா, நம்முடைய மாவட்டம், அண்டை மாவட்டம், இப்படித்தான் பரவி செல்ல வேண்டும் என்று இது ஒரு இடத்துல முடிச்சுட்டு அவங்களுக்கு கிடையாது. இது சக்காத்து அழைச்சார். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். இந்த அல்லாஹ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் உலமாக்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்துடைய விடுதலை செய்வதற்காக சாகிய கைதிகள் இருக்கின்றார்கள். சிறைவாசிகள் விடுதலை செய்வதற்காக வேண்டி அந்த பணங்களை நான் பயன்படுத்துகிறார். சக்காத்துடைய பணங்கள் இப்படி சக்காத்தை கொடுக்கக்கூடியது இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கோரியிருக்கிறார். சக்காத்தை கொடுக்க
கொடுக்க மறுக்காதவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க மறுக்கிறார்கள். வழக்கில் நாங்களாம் செய்ய முடியாதுங்க, நாங்களாம் என்ன சொல்லிட்டு போவாரு, நாங்களாம் வச்சோம், நாங்களாம் சம்பாதிச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நினைச்சவங்க இன்னைக்கு மந்திரம் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. அப்படியே நினைக்கிறார்கள். ஒரு மனிதர் அது சஹாபி அவர் சாதி நோக்கி ஏழையான சாதி அவருக்கு வருமா ரொம்ப கடினது. இந்த வறுமை இருக்கின்றது. அந்த வறுமை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, ஒரு ஆணை இருந்தவர்கள் கணவன் மனைவி என்பது ஒரு ஆணையத்தை ஒட்டிக்கிறோம். குடியோட்டி மனைவி உள்ள பஜட்டுவாங்க, கொண்டு போய் அவருக்கு மனைவி கொடுத்த மனைவி ஒட்டி விடுவாங்க. இதுபோல கஷ்டத்தில் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறது. உடனே வந்துட்டாங்க, யார் சொல்றாங்க சிரமமா இருக்கு, ஏதாவது துவா செய்ய ஒரு ஆர்வத்துக்காக ஒரு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அந்த ஆற்றின் மூலமாக ஏற்பட்டது. அவர் ஆற்று மந்தைகளை வைத்திருந்தார். எந்த அளவிற்கு மதியமானவர்களே அந்த பள்ளத்தாக்கே ஆடுடைய மந்தைகளாக தெரியும் அளவிற்கு ஆகிவிட்டது. அப்ப இந்த சக்காத்துடைய சூழ்நிலைகள் வரும்பொழுது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, போய் வாங்கிக்குவாங்க அப்படின்னு. அப்ப அவங்க போய் சேர்த்து வார்த்தைகள் தெரியுமா, அந்த வருஷத்தை நாங்கள் சேர்த்து நான் சம்பாதிச்சுவா, நான் கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டத்துக்கு தலைமையா அதை தெரியுமா, ஆயிரத்தி தரப்பு என்னுடைய கஷ்டத்துக்கு நம்ம உருவானது. இந்த ஒவ்வொரு பேசாமோ ஒவ்வொரு வேலை இது போல சொல்லக்கூடிய சூழ்நிலை தர முடியாது. ஜகாத் வசூல் பண்ண போன சாஹிப் சொன்ன உடனே அவங்க வர்றாங்க, யாரும் சொல்லா இது தர மாட்டேங்கிறாங்க. கேட்கப்பட்டது அவர் மறுத்துவிட்டார். ஜகாத்தை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவருக்கு அவன் சொல்றாங்க விட்டார். அது பின்னாடி அதற்கு முன்னால் காலத்தில் வருகின்றார். சக்காத்தை வருகின்றார். சக்காத்தை என்பதற்காக முன்னால் வசனங்களை இறக்கிவிட்டார். தன்னை சக்காத்தை கொடுக்க மறுப்பவர்களுக்கு பற்றி அல்லாஹ்வுடைய கடமையாக வசனங்களை எழுதினார். அப்ப உடனே அவங்களும் சொல்லுகிறாங்க, ரசூலுல்லாஹி வாங்காத நான் வாங்க மாட்டேன் என்பதாக அவங்க சிந்திக்கிறார்கள் சொன்னாங்க. அப்ப அவங்க முன்னாடியாக சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அவங்க சிந்திக்கிறார்கள் வாங்காத முறையில் நான் வாங்க மாட்டேன் என்பதாக சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அவர் அவருடைய சக்காத் இருந்த அதே எந்த இடங்களில் சக்காத்தில் சமீபத்தையோ அங்கே வந்தாக்கூடிய சொல்றாங்க, எந்த இடங்களில் சக்காத்து கொண்டு போடவில்லையோ இந்த வறுமையுடைய கடுமையான முயற்சிக்கு நம்முடைய மார்க்கம் சொன்னார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறார், அவங்க கட்டாயப்படுத்தியா சொன்னாங்க. ஜக்காத்த எந்த அளவுக்கு கடமைப்படுத்துவாங்க, எப்ப இஸ்லாமிய நாடுகளாக இஸ்லாமிய ஆட்சி அதிகாரங்களில் வரக்கூடிய சமயங்களில் அனைத்தும் அப்பொழுது சக்காத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வாங்கி அது சகாரா வச்சிருப்பாங்க, உடனே அதை கொடுத்துருவாங்க. அந்த
ஜகாத்துடைய பணத்தை உடனே செலவழிச்சிருவாங்க. இன்னைக்கு என்ன எப்படி ஆகிறது? ஜகாத்துடைய பணத்தை பைத்துல் மால் என்று சொல்லக்கூடிய சில அமைப்புகள் வாங்கியிருந்தார்கள். நான் போய் சொல்லக்கூடிய வாங்கியிருந்தார்கள். வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? நாங்கள் தேவையில்லாத பொம்மக்காய தேவையில்லாத அல்லது நகைக்கடன் வட்டியில்லா நகைக்கடன்காரர்கள் கொடுத்து சொல்லி வச்சிருப்பாங்க. ஜகாத்தை என்று கொடுக்கவில்லையோ அன்று வரை அவர்கள் ஜகாத்துக்கு கடமையாக இருந்தாங்க. அவருடைய ஜகாத்துக்கு முந்திதான் தப்பி வெற்றி நிறுத்துவார். ஒரு ஆண்டு காலமாக கொடுக்கவில்லை என்றால் கொடுக்காதவர்கள் இடையே விடப்பட்ட நாட்கள் அவர் ஒப்பாதானா ஜகாத்து கொடுத்தாங்க கொடுக்காதவர்கள் சில கேள்விக்குறிகள் இருக்கிறது. முந்தின அளவிற்கு ஜகாத்துகளை நாம் சேர்க்கலாம் செய்யலாம். என்னுடைய குடும்பத்தில் நான் ஜகாத்துக்கு காணியா இருக்கு, என்னுடைய சகோதரன் இருக்கு, என்னுடைய சகோதரி இருக்கின்றார், என்னுடைய தாய்க்கு இருக்கிறது அப்படின்னு வச்சுக்குவோம். எல்லாருடைய ஜகாத்து ஒன்னா சேர்த்து ஒரு பல லட்சங்களாக அல்லது ஒரு சில லட்சங்களாக வருகின்றார். அப்ப நம்முடைய ஊரில் பார்க்கிறோம் யார் நலிந்தவர்களாக இருக்கின்றார். இவர்கள் தொழில்துறையில் தெரியும். இவருக்கு இந்த பணத்தை கொடுத்தால் அவர் தொழில்துறையை வைத்து முன்னேற்ற பாதைக்கு செல்வார் எனக்குரிய ஒரு சூழ்நிலை வந்து அவரை பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். கொடுத்து அவர் முன்னேற்ற பாதை எந்த அளவுக்கு வரணும் அடுத்த ஆண்டு நடைமுறையில் செய்து காட்டினார்கள். சாதாக்கள் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க தன்னுடைய நாட்டில் அனைவர்களே சக்காத்து கொடுக்கும் அளவுக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த பணத்தை மீத பணத்தை அனுப்பி வைத்தார்கள். நான்காவது ஆண்டு சென்று மூன்றாவது ஆண்டு செய்கிறது மொத்த பணத்தை கொடுத்துள்ளார்கள். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது உமரோட சகாபாக அவங்க கர்மாவாக இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஏன் எல்லாத்தையும் சமைச்சு விட்டீங்க அப்படின்னு கேட்கறது சொன்னாங்க. ஜக்காத் வாங்குவதற்கு இந்த நாட்டில் யாருமே இல்லை, அதனால முழு தொகையும் அனுப்பிச்சு. அப்ப அவங்க ஆசைப்பட்டாங்க. இந்த உலகத்தில் 3 பகுதியை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அன்னைக்கு முழுவதுமாக எல்லோரும் சக்காத்துடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தது. இன்னைக்கு தெருக்கு நாங்கள் இருக்கின்றோம் ஜகாத் வாங்குவதற்கு. ஏன் சில இடங்களில் தெருவில் பாதினவர்கள் ஜகாத்தை வாங்கக்கூடியதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். பாதினவர்கள் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக கொடுக்கப்படுகிறார்கள். சரி, இந்த ஜகாத்தை எப்படி கொடுக்கணும், எது போல கணக்கிடணும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கிறோம். ஜகாத்தை பார்க்கிறாங்க, ஏதோ ஒரு செல்வத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மனசுக்கும் ஒரு வருஷத்துக்கு கிடையாது. விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மகசூலுக்கும் ஆண்டுக்கு கிடையாது. விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் அந்த விவசாயம் எப்படி விளைகின்றது என்று 10 1 சகாத்து நீங்க 2 மகசூல்கள் எடுக்கிறார்கள். 4 மகசூல்கள் எடுக்கிற இடத்துல 4 மகசூல்கள் செய்யக்கூடிய இடங்களில் உள்ளூர் நாட்களுக்கு ஒரு மகசூல் சூழ்நிலைகள் இருக்கிறார்கள். அப்ப இந்த நாம் காவேரிப்படையினுடைய நீரை எதிர்பார்த்து மழையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தால் இது போன்று இருக்கும் பொழுது நான் தெளிவாக இது வானங்காட்ட பூமி என்று சொல்லக்கூடியது. எந்த அளவுக்கு இயற்கையான சூழ்நிலைகளை நீங்கள் விவசாயத்தை எதிர்பார்த்தால் 10 வருட விவசாயம் நீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்க, உங்களுக்கு 10 மூட்டை வந்துச்சுன்னா அது ஒரு மூட்டை நெல்லை வந்து சக்காத்தாக போகும். 40 மூட்டை நெல் அடுத்தபடியாக தானாக கிணற்றில் தண்ணீர் அடித்து மோட்டர் போட்டு செய்யறாரு. பம்பு செட் வச்சிருக்காரு. இதுவரை பம்பு செட் வச்சிருந்து விவசாயம் செய்யறாரு. ஏன் அப்படின்னா அந்த வானம்பாக்க பூமிக்கு மகசூல் வந்து 2 முறை தான் ஆர்டிஸ்ட் வந்து அனுப்ப முடியும். அதே சமயத்தில் 1 செட் வச்சிருக்காங்கன்னா 4 முறைகள் இருக்கிறார். இப்படி இவர்கள்
எல்லாமே இவருடைய வளர்ப்பு தான் இருக்கு. எந்த ஒண்ணுமே இல்லை. வேற மாநிலங்களோ எந்த ஒண்ணுமே செய்யல. முழுக்க முழுக்க மனிதனுடைய உழைப்பினால்தான் வருது. அப்படின்னா 40 அதாவது 40 ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். 40 இவர் கொடுப்பது சக்காத் கொடுப்பது கடமையாக இருக்கிறது. கடமையாக சக்காத் கண்டிப்பா கொடுத்தது. இவர் அவங்க கொடுக்காம இருந்து நெல்மணிகளை இவர் வித்து சாப்பிட்டாலும் சரி அல்லது அவுச்சு சாப்பிட்டாலும் சரி இவர் ஹராம தின்னுட்டு நெருப்பு தின்னுட்டு ஏன் நெருப்பை தின்னு கொண்டு இருக்கின்றார். சரி, நகையாக இருக்கின்றது என்றால் 87 கிராம் நகை இருக்கக்கூடியவர்களுக்கு ஜகாத்து கடமை. 87 மேலே இருந்தால் கடமை இருக்காங்க. 87 இருந்தாலே கடமை ஜகாத்து. அதே போல வெள்ளியாக இருந்தால் 61.5 கிராம் இருந்துச்சு அப்படின்னா ஜகாத்து கடமை கண்டிப்பா. சரி, இதை எப்படி நாங்கள் கணக்கிடுவது அப்படின்னாக்கா நீங்கள் இதை இன்றைய விளைகின்றன நீங்க கணக்கிடணும். கணக்கிட்டு அப்பொழுது அதனுடைய தொகை என்ன இருக்கிறது. இப்போ ஒரு பவுனுடைய ஒரு பவுன் வந்து 1.4 லட்சம் அது போல அந்த 1.4 லட்சம் இருக்குது. இப்ப நீங்க இதே கணக்கு பண்ண வேண்டும். இதை கணக்கு பண்ணி 2.5% ஜகாத் கொடுக்கணும். 102,000 ரூபாய் ஜகாத் எடுத்து இதே போல வெள்ளியாக இருந்தாலும் சரி பாக்கி ஏழைய பொருளாக இருக்கும். இப்ப எதுக்கு ஜகாத் கடமை இல்லை என்றால் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு ஜகாத் இல்லை, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனத்திற்கு ஜகாத் இல்லை. அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு 2 வீடு இருக்கு. ஒன்னு இவர் வச்சிருக்காரு, ஒன்னு வாடகை விட்டுருக்காரு. அந்த வாடகைக்கு விடப்பட்ட வீட்டிற்கு ஜகாத் கடமை. உட்கார்ந்து மொத்தத்துக்கு வந்து எல்லாம் கணக்கு வழக்கு எப்படி புது கணக்கு பார்க்கறதுக்கு கடைகள் எடுப்பாங்களோ அது போல நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இடம் போட்டு அது ஜகாத் கொடுத்த காலகட்டமாக இஸ்லாமியர்கள் கொடுப்போம். அந்த ஏழைகளுக்கு நினைந்தவர்கள் என்பது முன்னேற்றமாக சென்று கொண்டிருந்தார்கள். இன்று நம்முடைய சமுதாயத்தை நான் கை கொடுத்து தூக்குவதில்லை. சொல்லுறாங்க ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவங்க தன்னுடைய சமுதாயத்திற்காக கொடுத்து கொண்டு இன்னைக்கு உலகத்தில் எல்லா மாநிலத்திலே அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த காசு வாங்கணும்னு சொன்னா நிறைய பங்கு வச்சு வேமா பங்கு வச்சு எல்லாம் கேட்டு ஆறாம வாங்க எப்படி போடுவாங்க. அவன்தான் போடுவாங்க. கொஞ்சம் காசு வாங்க ஊருக்கு எந்த கிராமத்துக்கு போனாலும் இருக்கும். காரணம் என்னன்னா தொழில் ஆழமான தொழில். ஆனால் அவர்கள் கூட்டு இருக்கின்றது. எல்லாருக்கும் அவர்களுக்கு ஒரு பெருமாளோ ஒரு நிதியை கணக்கு வைத்திருக்கின்றார்கள். அதன் மூலியமாக ஏழைகளாக நலிந்தவர்களாக இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் நபர்களை இன்னைக்கு வேறு வேறு கொண்டு போய் நகை கொண்டு போய் அந்த போய் பார்த்தா இருப்பாரு. போய் பார்த்தா கால் ஊட்டி இருப்பாரு. கஷ்டப்பட்டு சொல்றது மாப்பிள்ள மலேசியா சாப்பிடுங்க நல்லா செய்யுங்க. மாப்பிள்ள குவையில் உள்ளவருங்க அதுக்கு ஒரு திருமணத்தை சொல்லுவது நேரம் அதிகமாக இருக்கிறார். ஜகாத்தை கொடுப்பது கடமையாக இருக்கிறது. அதை தடுப்பதோ அதை தராமல் இருப்பதோ பெரும் பாவம் என்பதை அதன் மூலியமாக அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய சோதனைகளும் வேதனைகளும் வந்து அடையும் என்பதை நாம் நிதர்ச்சியாக விளக்க முடிகின்றது. ஜகாத் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நம்முடைய சமுதாயத்தை ஆக்கிய அருள்வானாக.